மார்னிங் கைஸ். டபுள் மார்னிங் கைஸ். ஆரஸ்டியா? எஸ் கைஸ், ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறோம். இன்ட்ரெஸ்டிங்காக வாங்க போகலாம். நீ ரெகுலராக வாக்கிங்லாம் போறியா சொல்லலாம்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ போகிறதுனா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு. காலையில் எந்திரிக்கிறதே இல்லை. முதல்ல எந்திரிக்கிறது 8-9 மணி ஆகிடுது. ஒர்க்கு அப்படின்னு போயிட்டு லேட்டாக தூங்குறதுனால ஒன்றும் செட் ஆக மாட்டேது. அதனால இன்னும் போல் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணோன்னே ஒரு மாதிரி திடீர்னு என்னடா தெரில, புதுசாக ஏதோ பண்ண மாதிரி இலக்கிது. நீ அதை ரெகுலர் பண்ணுறா, ஏன்னா உனக்கு கொஞ்சம் பாடி ஃபேட்டும் இருக்குது. அதை கொஞ்சம் குறைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம உடம்பு எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோமோ நாளைக்கு நம்ம உடம்பு நம்மளே பார்த்துக்கும். ஏன்னா உண்மைதான். இல்லை அதுதான் சொல்கிறேன். இப்போது சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறப்ப தெரில, ஒரு ஆக்டிவிட்டி திடீர்னு ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு பெரிய வேலை இருக்குது, அதுக்கு ரெடி பண்ணுறோன்னா முடியலை, கொண்டு போயிடுறேன். அப்போ தான் தெரியும், சரி ஓகே நம்ம வந்து நோகாமல் நோம்பு கும்பிட்டுங்கிறதுனால ஸோ அதை ரெடி பண்ண. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, டே டு டே லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனுங்கிறது நிறைய இருக்குது. இதையெல்லாம் ஓவர் கம் பண்ணுன்னா அந்த ஏர்லி மார்னிங் வேக்கப்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ இது ஓவர் கம் பண்ணுறதுக்கு இது ஒரே ஒரு தான் சொல்யூஷன் மட்டும் தான் நமக்கு உண்டு. எந்திரிக்கிறதுக்கு சரி, இப்போ மார்னிங் எந்திரிக்கிறதுக்கு என்ன தான் வழி? ஒரு ஏதாவது யூனிக்கான வழி ஏதாவது அந்த மாதிரி? ஃபஸ்ட்டுடா, நைட்டு சாப்பிட்ற ஃபுட்டு நீ 7 மணி 7:30 மணிக்கு சாப்பிட்ரு. அதுதான் இல்லை, 10 மணிக்கு தான் பரோட்டா கேட்குது உடம்பு. நான் என்ன பண்ண? இன்னொன்று என்னன்னா, உனக்கு நீ லேட் பண்ண உனக்கு அந்த கிரேவிங்ஸ் அதிகமாகிடும். அப்போ தான் நமக்கு என்ன தோணும், ஃபுட் இன்டேக் அதிகமாகிடலாமா அப்படின்னு தோணும், நிறைய சாப்பிடணும்னு தோணும். இதெல்லாம் சரி பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் எர்லியராக சாப்பிட்ணும். அதேமாதிரி எர்லியராக சாப்பிடும் போது தான் டைஜஷன் ஈஸியாகும். நைட்டு நமக்கு ஸ்டொமக் ஃப்ரீயாக இருக்கும், காலையில் எந்திரிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே, இதை ரிவர்ஸில் பண்ணோம்னா தான் காலையில் எந்திரிக்கவே முடியாது. அதே மாதிரி நீ எதை பண்ண ஆரம்பிச்சினாலும் ஒரு 3 days 4 days கண்டினியூஸாக பண்ணு, செட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக நீ ரெடி ஆகிடுவேன். அதான் யோசித்தேன். சரி, அது எதுக்கு ட்ரிப்பு அந்த இடத்துல எதுக்கு இப்போ உங்களுக்கு இந்த வேலை? நீங்கள் இல்லைடா, நம்ம ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஏர்லி மார்னிங் 4:30 எந்திரிச்சிடுவேன். ஸோ வாக்கிங் அண்ட் ஜாகிங் போவேன். எனக்கு அன்றைக்கி போனால் மட்டும்தான் எனக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ட்ரிப்பு வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த ட்ரிப்பு போகிற இடத்துல எங்களையும் போட்டு சாவடிக்கணும் அப்படி இல்லைடா, அந்த ட்ரிப்பு போகிற இடத்துலையும் அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அந்த ஒரு ஊரோட மார்னிங் காற்றுல ஒரு நல்லா செம்ம வைபாகவும் இருக்கும், ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நீங்கள் எங்கே ட்ரிப்பு போனீங்கனாலும் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. ட்ரிப்பில் இது ஒரு மெயினான விஷயம். ஆமாம், புதுசாக அவங்க கூட யாராவது வராங்கன்னா அவங்களாம் எழுப்பி தொல்லை பண்ணாதீங்க, நீங்கள் போங்க, அவங்க பாவம் இல்லை, அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ நாங்கள் இங்கே ஒரு நிமிஷம் கைஸ், உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை காமிக்கிறேன், இன்ட்ரெஸ்டிங் கூட. வாங்க, நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தியா, அவங்களுக்காக முதல் பெருஞ்சுவர் அப்படிங்கிறது நம்ம பாண்டிச்சேரி கவர்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. எப்பாடி, எவ்வளோ பேர் இருக்காங்க மொத்தத்தில்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 நேம்ஸ் இருக்குடா. சுதந்திரத்துக்காக போராடின முக்கியமான பர்சனில் எம்மா ஒரு 1000 நேம்ஸ் இதில் இருக்குடா. பாடி, இது கிட்டத்தட்ட மொத்தம் இங்கே மட்டும்தான் இருக்கா, இல்லை இந்தியாவில் வேற எங்கன்னா போட்டுருக்கீங்களா? ஓவரால் இந்தியாவில் 75 பிளேசஸில் இது பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று தான் பாண்டிச்சேரி. பரவாயில்லையே, பாண்டியில் ஃபஸ்ட்டுனா அப்போ இங்கே எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதை இப்போ இவங்கள இப்போ பேர் இருக்குது, இவங்க டீட்டெயிலாம் எப்படி பார்த்துருக்கு எனக்கு ஒன்றும் புரியல. இதே இவங்க இங்கே ஒரு ஆப் ஸ்கேனில் லிங்க் வச்சுருக்காங்க. அதை நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம்னா இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இன்னொன்று அவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த கட்டுறதுக்கு இந்த இது உள்ளே இருக்காங்கல்ல, இவங்க எல்லாரோட மண் அவங்க இறந்துருந்தாங்கன்னா அவங்களோட மண் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் அந்த பேஸ்மெண்ட் அஸ்திவாரம் போட்டுருந்தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் எப்பா, அதெல்லாம் நம்மளால முடியாது. வாழ்ந்தா அப்படி வாழ்ந்தா போனதுக்கு அப்புறமும் நேம் நிற்குது பேர். நம்ம எங்கள் ஆஃபீஸில் மேனேஜர் சமாளி இதே பெரிய போராட்டமாக இருக்குது. வாங்க
ஆனால் நம்ம ஏதோ பார்க்குறோம், ஜஸ்ட் ஒரு வியூ பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் உள்ளே எவ்வளோ இருந்திருக்குல்ல. இன்றைக்கெல்லாம் நம்ம ஜாலியாக கொஞ்சம் சுதந்திரமாக இருக்குன்னா அதெல்லாம் காரணம் இவங்க தான். பட் இவங்களுக்கு நம்ம ஒரு சல்யூட் போடலன்னா சல்யூட். சரி ஓகே, டைம் ஆகுது, என்னத்தான் கதை? இவனுக்கு காலையிலே எழுப்பி விட்டேன், இவனுக்கு யாரும் எந்திரிக்கவே இல்லை. ஜஸ்ட் இப்பயாவது போய் முதல்ல எழுப்பிடணும்டா, அடுத்த பிளேசஸ்க்கு நம்ம போகணும். A few moments later. செல்வா, டைம் ஆச்சுடா, வாடா சீக்கிரம் சாப்பிட்ற, கிளம்பணும். வர 2 minutes. என்ன தட்டை கவுத்தி போட்டு வச்சுக்கிறீங்க? சீக்கிரம் சாப்பிட்ற, டைம் ஆகுதுடா. என்னங்க சாம்பார் சட்னி எங்கடா காணோம்? கவட்டி கையில் ஒழிச்சு வச்சுக்கிறா, பணடா கொடு. 2 சாம்பாரா? 3 தோசை கேட்ட 2 தாங்க. 2 தான் இன்னைக்கு, எல்லாமே 2 தான். தண்ணி கூட 2 கிளாஸ்ல குடிக்கணும். எதனா கேட்பேன், என் வயிற்றுக்கு 10வது 2லாம் வெறுப்பை தின்னுக்கிறீங்க. ஐயோ 2 காலையிலேருந்து 2 ஊற்று. தீபன் 2 மணிக்கு கிளம்பணும், சீக்கிரம்டா. ஆல்ரெடி மணி 12. நம்ம 2 பேரும் கிளம்பிட்டோம், இவங்க மட்டும் தான் கிளம்பணும். ஆமா, இவங்க 2 பேர் தான் இன்னும் கிளம்பல. அப்பா சாமி, சரி நீங்க ஏன் வெளியே போங்க, நான் வரேன். சாப்பிட்டு வைத்தியச்சில கிளப்புறீங்க. நான் அந்த 2 வைத்தியச்சில கிளப்பினுக்கிறாங்க. 2 தீபன் போயிட்டு வந்துட்டு 2 மணி வரைக்கும் நம்ம பப் தான் இன்னைக்கு. ஓகே, ஜூஸ் கூட 2 வாங்கியிருக்கோம் குடிக்கிறதுக்கு. 2 ஜூஸையும் குடிச்சேன். தண்ணி பாட்டில் 2 சொன்னீங்களா, வந்துதா? ஐயோ 2 காஃபி ஒன்றும் வரலையாடா? 2 சப்போடா காணும். 2 எனக்கு என்னவோ தெரியல, எனக்கு தோரே வேணா 2. நான் போறேன். போறவள 2 டீ-ஷர்ட் வாங்கிக்கலாம் bro. என்ன டேய் போடுறா தான் கட்டிக்கிறேன் இந்த கையில். இதுலேயுமாடா 2? இன்னைக்கு 2 தான். ஐயோ என் உத்தரவு வாங்கினான்னு உனக்கு தெரியாதனமா இன்னைக்கு 2 ஆரம்பிச்சது 2ஆ போயிங்குது. எங்கே போய் முடியுமோ தெரில. இந்தா வா வந்து தோலை, அருமையாகிற நல்லா. டேய் நீ என்னடா பண்ணிக்கிற? காப்பு போட்டுங்கிறியா? எதுக்கு அவன் போட்டுக்கிற அந்த கையில் ஒன்று? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவர் தான் 2 போட சொன்னாரு. 2 போட சொன்னாரா? ஐயோ இந்த 2 பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கும் போல எனக்கு. அவர் எங்க? அவரு நோ சொல்டா. என்ன அவன் என்னத்துக்கு 2 ஜூஸ் வாங்கிட்டேன் வண்டியில கார்ல வச்சுக்கிட்டு. 2 ஓகே தான், அதுக்கு நீ இவ்வளோ 2 இருக்கக்கூடாது. நான் கதை எதுக்கு இப்போ 2 கண்ணாடி? எல்லாமே 2 தான். இது வேற மாதிரி இருக்குது. பேஸ்ட் ஒண்ணுதான், இன்னொரு 2 இருந்தது. ஆர்டர் போட்டிருக்கேன்டா. சாமி இந்த 2 பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் 2 பிரஷ் தான் யூஸ் பண்ணணும். நான் போய் கிளம்புறேன், நீங்க 2 இருங்க போங்க. சரியா? தெரியாது. போலாமா? எங்க 2 செப்பலா காணோம்? டேய் அடிங்க. சரி வா எடுத்து போலாம். 2 பைக் எடுத்துங்க. டேய் 2 மைக் தானே இருக்கிறது, அதனால 2 மைக்கு போலாம். வாங்க எடுங்க. இந்த 2 பேக்கை பிடி. இந்த 2 சென்ட்டை பிடி. சொல்லுங்க ப்ரோ. பிரதர் உங்களை பார்க்க 2 பேர் கீழே வந்திருக்காங்க. எங்களை பார்க்க 2 பேர் வந்துக்கிறாங்களா? ஆமா, என்ன யாருன்னு தெரியல, உங்களை கேட்டாங்க. ஐயோ எல்லாமே 2 வெறியாவது எனக்கு. நான் போறேன். எல்லாமே 2 வந்துக்கிறாங்க. யாருக்கு அந்த 2? எல்லாம் 2 விஷயத்துல கிளம்பணும். ஏய் என்னடா 2 உசுர வாங்குறீங்க? சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க சொல்லுங்க. இல்லை அமைதி. என்ன நல்லா பரபரப்பாக வீடியோ போயிருந்தது. உனக்கு திடீர்னு இப்படி உட்காந்துக்கிறானுங்க. என்னென்ன பார்த்தாங்க எல்லாரும்? எல்லாம் 2 என்ன அந்த 2ன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பீங்க. பாத்ரூம் 2 நினைச்சுக்கிட்டேன். எங்கள ஸ்கூல் படிக்கும் போதுனாலே அந்த 2 தான். பார்த்தாலும் திங்க போக. ஆக்சுவலா கேமராமேன் எங்களை 2ல ஒன்று பார்த்துட்டாரு. அதாவது முக்கியமான சீன்ஸ் அந்த கனெக்ட் பண்ற ஷாட்ஸ்லாம் பார்த்து இது பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருந்தோம். கேமரால தேவையில்லாத வீடியோஸ் எல்லாம் தூக்குங்கன்னு சொன்னோம். அவருக்கு அது தேவையில்லை போல தூக்கிட்டாரு. அவர் என்ன நேரத்துனா இதுல இருந்தாரோ யாருக்கு தெரியும். அதனால நாங்க போய் இங்க உட்காந்துட்டு தூக்கிட்டோம். அது இப்ப இது எதுக்குடான்னு கேட்டீங்கன்னா, அங்க நாங்க என்ன சொல்ல வரோன்னு தெரிஞ்சிருக்காது. அதை எப்படி கனெக்ட் பண்றது? வேற வழி கிடையாது. இப்படிதான் எதனா போட்டு ஒப்பேத்தணும்ல. அதனால பேசி கீசி எதனா தேத்தலான்னு வந்துருக்கிறோம். அதை பார்த்து கனெக்ட். ஆனா அந்த பாண்டிச்சேரி எபிசோடு 3 வந்து நிறைய பேர் கேட்டீங்க, ஏன் இன்னும் போடலன்னு சொல்லி கேட்டீங்க. பட் ஆனா அந்த வீடியோ எல்லாம் கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு டைம் எடுத்துருச்சு. 2வது நிறைய வீடியோவே காணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த 2 மேட்டரை பத்தியே நாங்க பேசணும், டீட்டெயில்டா பேசணும், ஒரு சுவாரஸ்யமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக பேசணும். ஆனா அதுல எதுவுமே இல்லை. ஸோ அந்த 2 மேட்ரு என்னங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன்.
அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் இருக்கு, நீங்க அதையும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, சொல்றேன் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆமா, பார்த்துட்டு வாங்க. மார்னிங் நாங்கள் வாக்கிங் ஜாகிங் போனதை பற்றி பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு செம கோர் ஒர்க் அவுட் ஒன்று பண்ணோம். என்னடா அதை நான் சொல்கிறேன். என்ன தெரியுமா, நான் காரை நீங்கள் பார்க் பண்ணிட்டு வந்துடுங்கண்ணே. என்ன சொன்னேன்? காரை பார்க் பண்ணிட்டு வாங்கண்ணான்னு. இது பொதுவாக சொல்லிட்டு பார்த்தியா போடா, அவர் ரெண்டு சொன்ன வரைக்கும் பேட்டரி போச்சு. முன்னாடி செல்வா காரை கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்கிறான்னுவேன். பார்க் பண்ணிட்டு வர சொன்னேன். இவரும் பார்க் பண்ணிட்டு வந்துட்டாரு. வந்தாச்சு, நைட்டு சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் பேசணும், தூங்கிட்டோம். காலையில் எந்திரிச்சு காரை அடிக்கிறோம் ஸ்டார்ட் ஆகலை. என்னான்னு பார்த்தா தலைவன் ஹெட்லைட்டு கிட்டலாம் போட்டு வச்சுட்டு ஆஃப் பண்ணி சாவி எடுத்துட்டுருக்காரு. அது நைட்டெல்லாம் எரிஞ்சு பேட்டரி டவுன் ஆகிட்டுக்குது. ஸ்டார்ட் பண்ணி பார்த்து இதில் ஒரு கூத்து இருக்குது. வாக்கிங் போன இடத்துல ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஒரு 2-3 லேடிஸ்லாம் இருந்தாங்க. அவங்கள வச்சு ஏதோ பீச்சுக்கிட்ட ஏதோ ஒர்க் அவுட் மாதிரி ஏதோ சொல்லி கொடுத்துருந்தாரு. நீ எட்டி பார்த்து எதுவும் எட்டி பார்த்தது இல்லைங்க. அந்த பக்கம் நீங்க தாண்டி வந்தாங்க. நாங்க 2 பேரும் போனோம், நானும் தீபனும் போனோம். அப்பா இங்கெல்லாம் வராதா, போ போ அப்படின்னு திட்டினாரு. என்ன இருந்தாலும் திட்டுறாரு, போன்னாரு. அங்கேயே அவரை முறைச்சுன்னு வந்தேன். என்ன சொன்னேன், ஒருத்தனை அடிக்கணும்னு சொன்னேன். ஞாபகங்குதா? மூஞ்சர் ஆயலா வச்சு கூடாது ஒரு பண்ண வேலைக்கு. அவர் அடிக்கணும்னு சொல்லிட்டு வண்டி ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நைட் இந்த மாதிரி எனக்கு அது தெரியல. மோஸ்ட்லி என்னோட கார்ல நான் ஆஃப் பண்ணா டோட்டலாக எல்லாமே கீழே ஆஃப் ஆகிடும். இவன் கார்ல எனக்கு அது தெரியல. நானும் ஏதோ பை மிஸ்டேக் நான் விட்டுட்டேன். காலையில வந்து பார்க் பண்ணி ஹோட்டல்கிட்ட கார் எடுத்து போகலான்னு சொல்லி எடுக்கும்போது கார் ஸ்டார்ட் ஆகலை. ஆல்ரெடி பேட்டரி டவுனு. இதுல இன்னொரு சிறப்பான ஒரு வேலையை பார்த்தோம். டவுன் ஆன வண்டிய தள்ளு அப்புறமா தான் பார்த்தா பவரே வரல. ஆமா. ஸோ அந்த பீச் மேட்டர்ல ஒன்று சொன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒரு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. இவரு தாத்தாவை நீ தூக்காம விட மாட்டேன், செதறாம பிக்காம விட மாட்டேன், ஊன்னா டே அவரே இன்னைக்கு நாளைக்கு கேட்டுக்காரு சொல்லி கூட்டு வந்தாச்சு. கார் ஸ்டார்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தள்ளிட்டு இருந்த போது யாரடா இங்க என்ன யார் இருக்கா என்னன்னு தெரியல. அது காலையில வேற, யாரும் கடையும் திறந்துருக்க மாட்டாங்க. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்பா அந்த பெரியவர் ஸ்கூட்டில கிராஸ் ஆனாரு. நான் ஒரே நிமிஷம் நில்லுங்கன்னு சொன்னா நின்னாரு. அதுக்கப்புறம் சொன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவர் என்ன நினைச்சாரு தெரியல. சரி யாராவது வண்டியில் ஏறுங்கன்னு சொன்னாரு. நான் அவர் வண்டியில் ஏறிட்டேன். அவரும் ஒவ்வொரு கடையா போய் பாக்குறாரு, சாத்திருக்கு. அப்புறம் ஃபோன் தெரிஞ்ச ஒருத்தராட்டுக்கு ஃபோன் பண்ணி கடையை திறக்க சொல்லி அதுக்கப்புறம் என்னை அவர் கூட வச்சு அனுப்பிச்சுட்டு காரை ரெடி பண்ணி கொடுத்தாரு. இதுல கருத்து என்னன்னா, குறைச்சி இடம் போடக்கூடாது. இரு யாரு என்னதானே சொல்றாங்க. குறைச்சி இடம் போறது ஒண்ணு. அவசரப்பட்டு நான் கோவப்பட்டு எதனா ரியாக்ட் பண்ணியிருந்தா அந்த இடத்துல நிலமண்ணா பார்த்துட்டு வந்து கார் தானே போச்சு ஷாவுங்க அப்படின்னு விட்டு போயிட்டு போயிடல. அதனால அது வரைக்கும் ஒரு நல்லது. 2வது நம்ம அவங்கள வந்து ஏதோ டம்மியா நினைச்சு ரியாக்ட் பண்ணிட்டோம். பட் அவர் இல்லைன்னா அந்த இடத்துல எவ்வளோ அன்னைக்கு ஃபுல்லாவே எங்களுக்கு டே ஃபுல்லா வேஸ்ட். ஸோ யாரையுமே நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடியல, ப்ரீசைஸ் பண்ணவே கூடாது. நாளைக்கு திடீர்னு நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணும்போது தான் நமக்கு ஐயோ நம்ம அப்படி நினைச்சிட்டோமே அப்படின்னு நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். எங்களால முடிஞ்ச ஒரு கருத்து ஊசி ஏன்னா இது எங்களோட அனுபவம். அது வேணும்னா ஏத்திக்கங்க, வேணும்னா எடுத்து போட்டு போயிடுங்க. சரியா? கமெண்ட்ல வந்து காரி துப்பாதீங்க. ஓகே, அடுத்தது உங்களுக்காக இன்னொரு குட்டி ஸ்டோரி. என்னது அது? பீச்சுக்கு போலான்னு சொல்லி எல்லாரும் கிளம்பிட்டோம். தீபன் ரொம்ப பசிக்குதுன்னா சரின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கடை அங்க போயிட்டு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போய் உட்காந்தோம். எல்லா வெரைட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பரா இருந்தது. ஸ்டைல் மீன் குழம்பு, வறுவல் எல்லாம் நிறைய பேசணும். செல்வாலாம் முறிஞ்சு இழுத்தா மீனை ஒரு 45 மினிட்ஸ் அது இருக்கும். அவ்வளோ நேரம் நாங்க பேசி எல்லாமே சாப்பிடுற அந்த ஒரு வீடியோ மட்டும் ஒரு முழு விளாகாவே போட்டுருக்கலாம். அப்படி ஒரே ஒரு வீடியோ தான் இருந்தது. அந்த பிளேட்ல என்னென்ன இருக்குன்னு காமிக்கிற ஒரு விஷுவல் மட்டும் தான் அதுல இருக்கே தவிர எதுவுமே இல்லை. தலைவர் சரி போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது பீச்சுக்கும் கிளம்பிட்டோம். பீச்சுக்கு போயிட்டு இங்கே என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்ன கைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ரிப்பேர்டாக பேச ஆரம்பித்தோம். என்னென்ன மெயினாக பேசணுமோ அது எல்லாத்தையும் ஏன்னா மைக்க மாட்டிட்டாங்க இவங்க. வாட்டமா மைக் நான் போட்டேன் ப்ரோ. ஒன்றும் இது மேட்டர் இல்லை. கேமரால அந்த மைக்கு கனெக்டர் பின்ன சொருவணும். இந்த சொருவாம மூச்சு பிடிக்க பேசிட்டு போறாங்க. எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டு அங்கே போய் பார்த்து இது என்னங்க சைட்ல தான் நீட்டிக்கிட்டு நிக்குது சொருகா மாதிரி அது நிக்குது. ஒண்ணுமே கேட்கல. இப்ப அது என்ன பண்றது? பின்னாடி போய்க்குது. இதெல்லாம் பேசுறோம் எதுக்கு? அதுக்குதான் இதெல்லாம் அது முன்னாடி ஓடும். கேட்டுக்குங்க சேர்த்து.
அதுல கொஞ்சம் ஆடியோஸ் எல்லாம் இருக்கு. அதை ஒரு தடவை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஓகே, 15 பேர் சேர்ந்தா தான் போகன்றாங்க. இன்னும் கொஞ்சம் கூட்டம் வந்தா இதை எடுப்பாங்க, பெருசா இருக்கும். பெட்ரோல் செலவு அதிகமாயிடுச்சுன்னா அதனால இதை எடுக்க மாட்டாங்க. இதுவா இருந்தா டைட்டானிக் பஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் அதுலயும் கொடுக்க முடியாது, அடிப்பாங்க முன்னாடி ஆபரேட்டர். ஜாக் வேற கோச்சுக்காரு. ஜாக் என்னாச்சு இன்னும் போட்டு எடுக்கல? ஜாக் பல்லு நோண்டிட்டு கறி பீஸ் மாட்டிக்கிச்சுல, வர தொக்கு மாட்டி சொல்லுவோம். கறி தொக்கு வேணாண்ணா, தொக்கு கறி. அந்த பின்ன தண்ணி குடிக்க ஒரு டம்ளர் இல்ல, பெரிய ஜக்கில் வச்சிருக்கீங்க. எல்லாருமே ஜக்கிலே குடிப்பாங்க. இந்த போட்டு தான் போல இருக்கு. போலாமா? வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா, என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. ஸோ பீச் பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும். பீச் ரொம்ப அழகா இருந்ததுடா. அப்போ நான் கேமராமேட்டை வந்து விஷுவல் எடுங்க, வீடியோ எடுங்கன்னு சொன்னேன். அவரும் எடுத்தாரு. ஆனா பார்க்கும்போது எல்லாம் பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி பெயிண்ட் அடிக்கிற கூட்டணும். ISO 5000 வச்சு எடுத்த மாதிரி அலைவா ஃபுல் போர்த்துல வச்சு எடுத்துருக்கிறாரு. ஒண்ணுமே தெரியல. பீச் தண்ணி மேல ஒரு தணல் தெரியும்ல, அந்த தணல் தான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு யாரு விளாக் எடுக்க போனீங்கன்னாலும் பாண்டிச்சேரிக்கு கேமராமேனுக்கு மட்டும் எதையுமே வாங்கி கொடுத்துறாரு. கொஞ்சம் தவறுதலாவும் உதறுதலாவும் இருந்துச்சு. அதனால ஃபுல்லா ஊத்திக்கிச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஸ்ட்ரீட் பக்கத்துல, அது என்ன ஸ்ட்ரீட், ஒயிட் டவுன் ஸ்ட்ரீட்ல வந்து வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம். சும்மா அங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் சொல்லி. உங்களுக்கு படம் வரைஞ்சிங்களா? திடீர்னு தீபன் ஓடி வந்தான். நான் ஒருத்தனை பிடிச்சிட்டேன். என்னடா பிடிச்சிட்டான்னு பார்த்தா, ஏய் செல்வா, நியூ ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு ஒருத்தர். Telugu or English bro? ஓகே ஐ வில் எக்ஸ்பிளைன். நியூ ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. ஓகேங்களா, சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுக்குறோம். பாண்டிச்சேரியோட எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் விஜயவாடா. இன்டர்வியூ கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். அவரு தான் இன்டர்நேஷனல் லெவல் சேனல் போலுது. நீ குத்து பெரிய ஆளா என்னன்னு சொல்லிட்டு நம்ம சேனலை பத்தி அது தெரியாது போல. அந்த நேரம் வந்து உட்காந்துட்டாரு. அவர் வருவாரு பாருங்க விஷுவல்ல, பேசுறாரு. நானும் கட் பண்ண, இங்க இருந்து ஆக்ஷன் தீபன் கட்டு செல்வா கட்டுன்றான். நாட்டுக்கே கொடுக்காம பேசுறாரு. ப்ரோ ஒன் மோர் பாயிண்ட் நேரம் பேசினாருங்க அவருக்கு. அப்பா எனக்கு அடிக்கடி மெசேஜ் வந்துட்டே இருக்கும், எபிசோட் 3 எப்போ போடுவீங்க. யாரா நமக்கு இவ்வளவு பெரிய சப்ஸ்கிரைபர் இருக்காரு போல, ரொம்ப ஆர்வமா இருக்காருன்னு பார்த்தா அவன் இன்டர்வியூ கொடுத்தால அவருதான். ப்ரோ எப்பதான் போடுவீங்க இந்த வீடியோவை, ஏன் அப்படி பண்றீங்க? நான் சொன்னேன் இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டெக்னிக்கல் ரீசன்னால அதை போட முடியலன்னு. அட்லீஸ்ட் என்னோட இன்டர்வியூவாவது ஒரு vlog-ஆ போடுங்கன்னு சொல்லி கேக்குறாரு. ஆமா, பின்ன 25 நிமிஷம் போடதான் தீட்டி வச்சுக்கிறீங்க. ரொம்ப நேரம் பேசிட்டாருங்க அவரு. அவர் எப்படி காட்டணும் தெரியுமா? நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்டு 5x 6xல போட்டு காட்டணும் அவரை. அதையும் பார்த்துட்டு வந்திருக்கு. அவர் பாருங்க என்ன பேசுறீங்க, எவ்வளவு தெரியுமா பேசினாரு பாருங்க. Okay, I am Deepan sir. Hi, my name is Kishore. Okay, can you experience your can you tell me the Pondicherry experience? I came here today morning. This is the third time I came here, Pondicherry. It was not boring at all. I feel like every year come here, like it was mini Goa. It was beach was a very awesome place. சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் அடுத்து உங்களுக்காக அந்த 2 மேட்டர் என்னன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 year கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்கிறோம். அதுதான் அந்த 2. அதுக்கு தான் இவ்வளவு போராட்டம். இந்த 2வது வருஷத்தை ரிவீல் பண்றதுக்கு போய் தான் அவ்வளவு செலவுகள், இவ்வளவு தெளிவுகள். 1000 சப்ஸ்கிரைபர் வர வந்தா பாருங்க. அதுக்கு இந்த மாதிரி தீய சக்திகள் இருக்கிறதுனாலதான் எதுவுமே வர மாட்டேங்குது. கூடவே கும்பி அடிக்கிறான் ஒய்யால கண்ணா.
சப்ஸ்கிரைபருக்கு பிச்செல்லாம் எடுக்க விட்டீங்க, அதை மறந்து போயிட்டீங்களா? பிச்சை எடுத்து வரலையே. ஸோ Jokes apart. எஸ், ஜோக்ஸ் அப்பார்ட். நாங்கள் என்ன பண்ணோம்னா பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் போனோம். அங்கே போயிட்டு எங்கள் சேனல் நேம் சொல்லி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். ஸோ மணக்குள விநாயகரோட தரிசனம் சூப்பராக முடிஞ்சிருச்சு. லாக்ஸ் ஆஃப் அர்ஜுனான்ற பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆசீர்வாதம் இன்னைக்கு வீடியோ நல்லா இருக்கும். நல்ல வீடியோ. அப்புறம் நல்லபடியாக கோயிலுக்கு வந்துருக்கோம். கோயிலை பார்த்தாச்சு, சாமி பார்த்தாச்சு. உள்ளே வந்து ஃபோனு கேமரா எதுவுமே அலௌடுலாம் கிடையாது. ஒருவேளை யாராவது தாண்டி வந்து கோயிலுக்கு வரணுன்ற நம்பிக்கையில் வந்தீங்கன்னா போன கண தூக்கி நித்திர பிறகு பிடிங்கன்னா திரும்பி தர மாட்டாங்க. நிர்வாகத்திற்கு மட்டுமே சொந்தமானது, அதனால அதை பார்த்துக்கோங்க. என்ன ஒரு சிம்பிளான ஒரே விஷயம்னா, நாங்கள் ஒரு பிளான் பண்ணுறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஏன்னா இது நிறைய விஷயத்துல நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் இன்னும் அதை சால்வ் மட்டும் பண்ண முடியல. அந்த பிளானை பர்ஃபெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணவே முடியல. எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்குது. அது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரிய மாட்டேது. எனக்கு தெரியும். ஏன் நீ தானே கூட்டி போகிறதானே மாத்தக்கடா கேட்குறீங்க. கூட்டி போகிறதானே அடி கொய்யால டப்ஸா கண்ணா. ஓகே, ஏதோ ஒன்று சொன்னா சந்தடி சாக்குல ஏதோ இது வரைக்கும் வந்துருச்சு. இந்த வரண்டியே வர. ஸோ இந்த பாண்டிச்சேரி சீரீஸை நாங்கள் இன்னொரு நாள் பண்ண போகிறோம். இதுக்காகவே மீண்டும் மீண்டும் விட போகிறதே கிடையாதுடா. ஆமா. ஸோ அதை வந்து நாங்கள் பைக் சீரீஸாக போகலான்னு சொல்லி ஒரு பிளான் ஒரு பண்ணிடுறோம். ரைடரா, ஒரு பைக் ரைடர் போனோம். இது வரைக்கும் நாங்கள் பைக் ரைட்லாம் போனதில்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பைக் ரைடு, ஒரு ஃபர்ஸ்ட் லாங் டிரைவ் போகலான்னு இருக்கோம். தீபன் பைக்கில் வந்து எப்படி இருக்கும்? என் பைக் இந்த காதலன் படத்தில் அப்படியே தெரியல, பின்னாடி ஃபுல்லா டிக்கில கட்டின்னு வருவான், லோடு சூடு இருக்கக்கூடாதுன்னு. அதனால ஸோ அந்த சீரீஸ்ல இன்னும் நான் அழகா உங்களுக்கு அந்த நிறைய விஷயங்கள் நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ இந்த சீரியஸ் ஓரளவுக்கு எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓகே. பட் இருந்தாலும் எங்களால் முடிஞ்ச எஃபோர்ட்டை நாங்கள் போட்டிருக்கோம். வீடியோ இல்லைனாலுமே அதை ஒரு ஏதோ ஒன்று பண்ணி இந்த மாதிரிலாம் பேசி ஏதோ பண்றோம்ல, இதுக்காவது எதனா பண்ணிட்டு போங்க, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்தடுத்து நிறைய நாங்கள் பண்ணுறோம். இப்போ இன்னொரு விஷயம் நாங்கள் பண்ண போகிறோம். நாளைக்கு ஷூட் போகிறோம். என்னன்னா, ஆல்ரெடி நீங்கள் நம்ம வீட்டு பார்ட்டி பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு ரீல்ஸ் பண்ணோம். அதே மாதிரி இது ரெண்டாவது கொடுமை. கொடுமை நம்பர் 2. நாளைக்கு ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் சாங் ஷூட் பண்ண போறோம். அதுக்கான vlog-உம் அதுல ஷூட் பண்ண போறோம். அதுல நிறைய சுவாரஸ்யமா இருக்கு, நிறைய ஃபன் இருக்கு. சுவாரஸ்யம் கை தூக்குறது சரி இல்ல. ஒரு பண்ணியும் பார்த்தேன், அந்த டயலாக் பார்க்கல, பண்ணியும் பார்க்கல. டயலாக் விட்டீங்களா? ஃபேவரட் டயலாக் அப்படியெல்லாம் விட மாட்டேன். நாளைக்கு சும்மா அமுக டுமுக அமால் டுமால்